ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியானது வியாழக்கிழமை அன்று ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது. இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், அதாவது கால சக்கரத்தினுடைய 9வது வீடான தனுசுல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறது இந்த ஜனவரி மாதத்தில். அதாவது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசிலிருந்து மீனம் அணைக்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரம் அணைக்கும். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரமனைக்கு சென்று அங்கே உச்ச பலம் அடைகிறது. அதே போல ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அடைகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனமனையிலும் குரு பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனையில் அமர்ந்திருக்கு. இதுதான் இந்த 2026 ஜனவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கொடுப்பினை நமக்கு இருக்க போகிறது, எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திரன் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்கார். அதாவது சந்திரனுங்கிறது உங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், உச்சபலம். இந்த வருடத்தினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் பிறக்குது. அதாவது கன்னியா லக்னம்ங்கிறது உங்களுக்கு 11க்குரியவன், லாபத்தை தரக்கூடியவன். அப்போது இப்படி நல்ல தன்மையோடு இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கிறதுனால விருச்சிகத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. மனதளவில் இருந்து வந்த குறைபாடு கம்ப்ளீட்டாக தீர்க்க போகுது. அதுவும் குறிப்பாக பாருங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த 2ஆம் அதிபதியினுடைய பார்வையில் இருக்கு. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் 16/1/2026 அன்று உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு சென்று அங்கே உச்ச பலம் அடைய போகுது. அப்போ ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் நல்ல தன்மையில் இருக்கிறார், வலுவுடன் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம், உறுதியாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். செவ்வாய்ங்கிறது ஒரு ஆக்ரோஷ கிரகம், தான் நினைத்தது செயல்படுத்தணுங்கிறதுல குறியா இருக்கும். அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த செவ்வாயில். விருச்சிகத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள். நிறைய பேர் விருச்சிகத்தில் இருக்கவங்க ஒன்று அதிகாரத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா மெடிக்கல் இருப்பாங்க, இல்லைன்னா மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு இருக்கும். பணப்புழக்கம் சூப்பராக இருக்க போதும். பணத்தால், அதாவது பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும். ஏன்னா 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ பணத்தை சார்ந்த தன்மை இருக்கும். செலவு செய்கிறது பண்ணலாம், அது உங்களுக்கு தேவையானதை வாங்கி மகிழ்வது எல்லாம் ஓகே. ஆனால் பணம் கிடைக்குமானா கிடைக்கும். 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். மறைந்துள்ள பணம் கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ பணம் நன்றாக அமையும், குடும்பம் நன்றாக இருக்கும், உங்க வாக்கு சூரியனை போல இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஒரே விஷயம் என்னென்ன, கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. ஸோ இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாக இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும்.
பேசிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது ஒன்று தான் விருச்சிகத்துக்கு, டக்குன்னு எமோஷன், டக்குன்னு கோவப்படுறது. ஸோ இதை தவிர்த்தாலே போதும், எல்லாமே சூப்பர். ஸோ இந்த வருடம் ஜனவரி மாதம் விருச்சிகத்துக்கு கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் சூப்பராக இருக்க போறீங்க. எழுச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும். அது ஜனவரி மாதமே சிறப்பு பெறக்கூடிய தன்மை. அப்போ ஜனவரி மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையாவது சாதிக்கணுங்கிற அந்த அந்த உறுதிமொழி எடுப்பீங்க, அவ்வளவுதான். அது குடும்பத்தை நன்றாக பார்த்துக்கணும், இல்லை குடும்பம் அமையாதவர்கள் குடும்பத்தை அமைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், படிப்புல கெட்டிக்காரராக மாறக்கூடிய தன்மை. ஏற்கனவே படிப்பில் எதையாவது ஒன்று ஒரு அரியர் இருக்குது, ஒரு படிப்பில் ஒரு மாதிரி இருக்கிறவங்கள இந்த வருஷம் எல்லாம் கிளியர் ஆகிரும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செட்டில் ஆகக்கூடிய வருடத்தினுடைய தொடக்கமாகவே இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். 4ஆம் அதிபதி தனக்கு 2ல் உட்கார்ந்துருக்கார், குருவினுடைய பார்வையில் இருக்கு. இந்த நில பிரச்சனை, இட பிரச்சனை, இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி போன வருடம் எல்லாம் சாதிக்க முடியாததை இந்த வருடம் சாதித்து காமிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிகத்துக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. போன வருஷம் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, இந்த வருஷம் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் எதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை அனுபவிக்கக்கூடிய, அடையக்கூடிய அமைப்புள்ள தன்மை இருக்கிறது இந்த விருச்சிகத்துக்கு. நிறைய பேர் இந்த ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல்நலத்தால் பிரச்சனை அடைந்தவர்கள் மீண்டு வருவீர்கள். கடன்ல சிக்கி கொண்டிருப்பவர்கள் அதை வெளிவருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். அதை நீங்க பிடிச்சுக்கணும், கெட்டியை பிடிச்சுக்கணும். கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காமிக்கும். எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அந்த இடத்த விட்டு விலகுவாங்க, இல்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி வேறொருத்துக்கு போயிடுவீங்க. ஸோ எதிர்ப்புகள் நீங்கும். திருமணம், சுப காரியங்கள் நடக்கும். ஸோ 7க்குரியவனான சுக்கிரன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதம் திருமணத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தடைப்பட்ட திருமணம் சரியாகும். திருமணம் பார்த்துட்டு போய் ரிசல்ட் கொடுக்காதவங்க ரிசல்ட் கொடுக்கும். திருமணம் வேண்டாம் அப்படின்னு மனசில் இருக்கிறவங்கெல்லாம் பண்ணிக்கலாம், குடும்பத்தை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வு கொடுக்கும். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன சார் பண்ணுவார்? உங்களை வெளியே நகர்த்துவார். எங்க நகர்த்தும்? 12ஆம் இடத்தை பார்க்கிறார், வெளியே நகர்த்தும், ஊரை விட்டு நகர்த்தும். ஒன்று படிப்பதற்காக ஊரை விட்டு நகர்த்தும், அதர் டிஸ்ட்ரிக்ட் போக வைக்கும், அல்லது அதர் ஸ்டேட்டில் போக வைக்கும், அல்லது வெளிநாட்டுக்கு போக வைக்கும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய குரு செய்வது. அப்போ பணத்துக்காக, தன்னுடைய கல்விக்காக, தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. 10ல் கேது இருக்கிறது நல்லதா சார்? நல்லது தான். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். ஸோ அந்த வகையில் கேது உட்கார்ந்துருக்கு. நிறைய பேர் அதிகாரத்துக்கு கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் மருத்துவத்துறைக்கு செல்வீர்கள். நிறைய பேர் மருத்துவத்துறையில் இருப்பீங்க. இல்லைன்னா சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறைகள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா இங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல நட்பு கிரகம் தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள், விருச்சிகத்தின் லக்னமாக இருக்கின்றவர்கள் அல்லது ராசியாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகம் சூப்பராக இருக்க போகுது. சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்தில் அதிகமாக இருப்பீங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் மறைபொருள் ஞானம்ங்கிறது இருக்கும்.
ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லது நடக்குமானா நல்லது நடக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமையப் போகிறது. ஸோ முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். ஏன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மீண்டும் அந்த 4 கிரகங்கள் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் அப்படியே போய் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. தகப்பனால் சில பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையினால் நல்ல விஷயங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, அரசியல் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும். அக்கௌண்ட், ஆடிட்டிங், கணக்கு, அந்த கணக்கு சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள். ஸோ இதெல்லாமே ஏன்னா 11க்குரியவன் போய் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு, தனம். அப்போ லாபம், அப்போ புதனால நல்ல லாபம். நல்ல புதன்ங்கிறது என்ன? மாமனார், அதாவது மாமன் வகையாரும், மாமன் வகையார் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், சகோதரர் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு நல்ல இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, வியந்து போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த விருச்சிகத்துக்கு அமையும். நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம், இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தில் உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுங்கள். அடுத்து உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த விருச்சிகத்துக்கு நன்மையை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது இந்த ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.